ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலில். ஆக்சுவலாக எல்லோரும் பௌர்ணமிக்கு தான் கிரிவலம் சுற்றுவாங்க. ஆனால் நாங்கள் இந்த தடவை என்ன பண்ணோன்னா, அமாவாசை அன்னைக்கும் போய் கிரிவலம் சுற்றலாம், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு நாங்களும் போயிருந்தோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு கிரிவலம். திருவண்ணாமலையில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் கிரிவலம் போயிருக்கேன். அமாவாசை அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை, ஸோ ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் நைட்டு ஒரு 9:15க்கு கிரிவல பாதையை ஆரம்பித்தோம். நைட்டு நாங்கள் முடிக்கும்போது 1:30 மணி ஆகிடுச்சி. ரோடு எல்லாமே க்ளீனாக இருந்தது. ஆக்சுவலாக புதுசாக இப்போ ரோடு போட்டுட்ருக்காங்க போல இருக்குது. ஸோ என்ன மாதிரியே பல பக்தர்கள் வந்திருந்தாங்க. இது வருண பகவானோட திருக்கோயில். போகிற வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஹைவே டிபார்ட்மெண்ட்டோட லிங்கங்கள், என்னென்ன லிங்கங்கள் இருக்குன்ற போர்டு இருக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபஸ்ட்லேயே மொத்தம் எத்தனை லிங்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான போர்டும் வச்சுருந்தேன், அதுவும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது போகிற வழி ஃபுல்லாகவே இருக்கும். சூரியலிங்கம் எல்லா லிங்கத்தோடைய போர்டு வெளியிலே வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம போகிற பக்தர்கள் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக எல்லா கோயிலுக்கும் வெளியிலையும் வச்சுருப்பாங்க. இந்த இரட்டை பிள்ளையார் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கும். நீங்கள் கிரிவலம் முடிச்சுட்டு இந்த வழியாக வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இரட்டை பிள்ளையாரை தரிசிக்க மறந்துடாதீங்க. ஃபைனலாக நாங்கள் ஒரு வழியாக நைட்டு 1:30க்கு கிரிவல பாதையை முடிச்சிட்டோம். ஓம் நம சிவாய.